தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆதன் தமிழ் வலையொலியில் நேர்காணல் அளித்திருந்தார். அந்நேர்காணலில் நெறியாளர் மாதேஷ் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரே, அவருடன் சேர்ந்து பயணிக்க தயாரா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்து பயணிக்க நாங்கள் தயார்தான், ஆனால் அதற்கான அரசியல் களம் தயாராகவில்லை என்றும் 2036க்குள் அதற்கான அரசியல் களம் உருவாகும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அண்ணன் சீமான் அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என தமிழர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து 2036க்குள் தமிழர்களுக்கான ஆட்சியை தமிழர்கள் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று தனது கருத்தை அந்நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியாது. திமுக கிட்ட, அதிமுக கிட்ட, காங்கிரஸ் கிட்ட, பிஜேபி கிட்ட ஒரு சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, 5 சீட்டு கொடு அப்படின்னு கேட்பதை காட்டிலும், ஏன் நான் அன்புமணி வீட்லயும் தைலாபுரம் தோட்டத்துக்கும் சீமான் வீட்டுக்கும் திருமாவளவன் வீட்டுக்கும் ஏன் நான் போகக்கூடாது? நான் சீமான் கிட்டே சொல்லுவேன், ஏங்க நம்ம போய் குருமூர்த்தி வீட்டுக்கும் சோ வீட்டுக்கும் போகணும், நீங்க நம்ம ஐயா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நம்ம அண்ணன் திருமாவளவன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஏனைய சகோதரர்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நீங்களே கூட எல்லாரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இது குறித்து நான் சீமானோடு பேசியிருக்கிறேன். அதுக்காக நான் சொல்றேன், இந்த தமிழ்ச்சாதிகள் இத்தனை ஆண்டு காலமா நம்ம வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பிரிஞ்சே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் எதிர்பார்க்குது. அந்த கூட்டத்திற்கு நாம் ஏன் தொடர்ந்து தீனி போடுவானே, ஒரு மாற்றை குறித்து நாம் சிந்திப்போமா? அது சிந்திக்கிற காலம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஏற்படும் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீமானா தமிழன்னா சீமானே ஆளணும்னு சொல்ல, எங்க அண்ணன் திருமாவளவன் ஆளட்டும், ஐயா அன்புமணி ஆளட்டும், என் அன்பு சகோதரன் வேல்முருகன் ஆளட்டும், எங்கள் அண்ணன் ஜவஹர்லால் ஆளட்டும், என் தம்பி தமிமு அன்சாரி ஆளட்டும், எங்கெல்லாம் ஒருத்தன் ஆள்றோம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நல்லா ஆட்சி தரல, இருக்கட்டும், நாங்கள் தரோம். நான் தரல, எங்கள் அண்ணன் திருமாவளவன் தரட்டும், எங்கள் அண்ணன் தரல அன்புமணி தரட்டும், அன்புமணி தரல வேல்முருகன் தரட்டும், அது நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறோம். நீ யாரு? நீ யார்? நீ இத்தனை கோடி தமிழ் மக்களில், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்களில் அறிவார்ந்த மிகப்பெரிய ஒரு இனக்கூட்டத்தில், கற்றறிந்த சான்றோர்கள் பெருத்து வாழ்கிற ஒரு இனக்கூட்டத்தில், இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தலைமையேற்று வழிநடத்த ஒருத்தன் கூடவா தகுதி பெற்றவன் இல்லை? இது உனக்கு வெக்கமா இல்ல? இத்தனை பேர்ல ஒருத்தன் கூடவா இல்ல? மலையாளிவா, மராட்டியவா, தெலுங்கவா, கன்னடவா, நான் 2 செத்து போயேன் இந்த கேவலத்துக்கு. நன்கு புரிந்து கொள்ளணும்.